உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவேளை புலம்பிட்டே இருக்கலாம். நீங்க உங்க பிள்ளைய குறித்து நீங்க புலம்பலாம், உங்களுடைய கடன் பிரச்சனையை குறித்து நீங்க புலம்பலாம். யாராவது ஒருத்தரை பார்க்கும்போது உடனே அந்த காரியத்தை தான் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாது, எதுக்கு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணீங்கன்னு கூட தெரியாது. ஆனா உங்களுடைய இருதயத்திற்குள்ள முழுக்க முழுக்க அந்த விஷயம்தான் இருக்குது. அதனால எங்க போனாலும், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா, இல்லைன்னா ஒரு சொந்தக்காரங்களை பார்த்தா, யாரை பார்த்தாலும் அந்த ஒரு காரியத்தை நீங்க சொல்லாம இருக்கவே மாட்டீங்க. என் பையன் இந்த மாதிரி இருக்கிறான், என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறா, இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. யாரை பார்த்தாலும் நீங்க தூங்கும் போது உங்களுக்கு அந்த புலம்பல் வந்து கொண்டே இருக்கலாம். உங்க மனசுக்குள்ள 24 மணி நேரமும் அந்த காரியத்தை குறித்து நீங்க புலம்பிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். நீங்கள் புலம்புகிறது இல்லை, இனி கர்த்தர் புலம்ப விடமாட்டார். எந்த காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். அன்னாளுடைய புலம்பலை கேட்டு சமாதானத்தோடே போ. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் புலம்பின அந்த காரியத்தை, சொன்ன அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று வாக்கு கொடுத்த அந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த புலம்பல் சீக்கிரமாய் மாற போகிறது. இந்த புலம்பல் வேதம் சொல்லுகிறது களிப்பாய் மாற போகிறது. இப்பொழுது நீங்கள் புலம்புகிறீர்கள், ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த புலம்பல் உங்களுக்கு களிப்பாய் மாற போகிறது. இனி உங்களுடைய சத்துருக்களையும் தேடி நீங்கள் காண்பதில்லை. உங்க சரீரத்தை குறித்து இனி நீங்க புலம்ப வேண்டிய அந்த சூழ்நிலையை கர்த்தர் வைக்க மாட்டாரு. இனி அந்த பிள்ளைய குறித்து நீங்க புலம்ப போறது இல்ல, அந்த கடனை குறித்து இனி நீங்க புலம்ப போறது இல்ல. அந்த காரியத்தை நினைக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை சந்தோஷத்தால நிறைய பண்ணுவேன்.